லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு திருப்பாவை 29ஆம் நாள் பாசுரம். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது இற்றைப் பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. எற்றைக்கும் மேழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். திருப்பாவையில ஆண்டாள் தன்னை ஒரு கோப கன்னிகையாகவே அனுகாரம் பண்ணிண்டா. தான் வசிக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர்பாடியாக பாவிச்சுண்டா. தன்னுடைய தோழிகள் எல்லாரையும் சக கோபியர்களாக கருதினாள். அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் வட்டபத்திரசாயி பெருமாளினுடைய கோவிலையே நந்தகோபரது திருமாளிகையாக பாவித்தாள். உள்ள எழுந்தருளி இருக்கக்கூடிய வட்டபத்திரசாயி பெருமாளையே கண்ணனாக நினைச்சுண்டா. இப்படி அத்தனையும் ஒரு கோப கன்னிகையாகவே அனுகாரம் பண்ணிட்டு தான் 1 29ஆம் நாள் பாசுரம் வரைக்கும் ஆண்டாள் பாடியிருக்கா. ஆண்டாள் தன்னை ஒரு கோப கன்னிகையாக அனுகாரம் பண்ணிட்டு பாடிய கடைசி பாசுரம் இந்த 29ஆம் நாள் பாசுரம். நாளைக்கு 30ஆம் நாள் பாசுரத்துல ஆண்டாள் தன்மையில தான் பாட போறா. அதாவது தன்னை பெரியாழ்வாரினுடைய திருக்குமாரத்தி அப்படின்னு சொல்லிட்டு தான் நாளைய தினம் பாசுரத்தை பாட போறா. அதனால அவள் ஒரு கோப கன்னிகையாக இருந்து கொண்டு பாடிய கடைசி பாசுரம் இந்த 29ஆம் நாள் பாசுரம். நேற்றைய தினம் பாசுரத்துல ஆண்டாள் இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய்னு பாடினா. கண்ணா அந்த பறைய நீதான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டிண்டா. அதனால இப்ப கண்ணன் உள்ள போனா பெரிய பறை ஒன்றத்தை கொண்டு வந்து இவாள்கிட்ட கொடுத்தான். நீங்கள் கேட்ட பறை இந்தாங்கோ அப்படின்னா. அதுக்கு ஆண்டாள் சொன்னா, கண்ணா இந்த வாசிக்கக்கூடிய வாத்தியமான இந்த பறைய கேட்டா நாங்கள் உனக்கு 28 நாளா பாசுரங்கள் பாடின்னு இருக்கோம். நாங்கள் வேண்டி வந்த பறை இது அல்ல அப்படிங்கிறா. கண்ணன் கேட்கிறான், அப்போ நீங்க வேண்டி வந்த பறை என்னது அப்படின்னு. அதுக்கு பதிலாக தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தை இப்ப பாடுறா. சிற்றம் சிறுகாலே அப்படின்னு தொடங்குறா. சிறுகாலை அப்படின்னா விடியற்காலை பொழுது அப்படின்னு அர்த்தம். சிற்றம் சிறுகாலை அப்படின்னா அதுக்கும் சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம். அதனால ரொம்ப சீக்கிரம் எழுந்து நாங்கள் எல்லாரும் உன்னை சேவிக்கிறதுக்காக வந்திருக்கோம். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து. எதுக்காக இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கோம் தெரியுமா கண்ணா? ஏன்னா பொழுது விடிஞ்ச உடனே நீ மாடுகள் மேய்க்கிறதுக்கு கிளம்பிடுவியே, அதுக்கு முன்னாடி உன்னை வந்து சேவிக்கணும் அப்படின்னு பிரம்ம முகூர்த்த வேளையிலேயே உன்னை தேடி வந்திருக்கோம் அப்படிங்கிறா. வந்து உன்னை சேவித்து அப்படிங்கிறா. கண்ணா பொதுவா உன் பக்தர்களை நீயே தேடி போய் தான் அவளுக்கு தரிசனம் கொடுப்ப. ஆனா அதுக்கெல்லாம் காத்துன்னு இருக்காம நாங்களே உன்னை தேடி இங்கு வந்துள்ளோம் கண்ணா அப்படிங்கிறா. அதுவும் நாங்கள் ரொம்ப சுலபமாலாம் வந்துடல. எங்களது பெரியவர்கள் நாங்கள் உன்னை சந்திக்கவே கூடாதுன்னு சொல்லி நிலவரைகள் எல்லாம் கட்டி எங்களை அது உள்ள பூட்டி வச்சிருந்தா. அதுக்கப்புறம் அவளே நாட்டில் மழை பெய்யணும், அதுக்காக நாங்கள் எல்லாரும் நோன்பு நோக்கணும்னு சொல்லி எங்களை நிலவரைகள்லேருந்து வெளியில் அழைச்சின்னு வந்து மார்கழி மாதம் பூரா பிரம்ம முகூர்த்த வேளையில் பாவை நோன்பு நோக்கணும்னு சொன்னான். அதுக்காக எங்களுக்கு துணையாக உன்னையே அனுப்பியும் வச்சா. நாங்களோ முதல் 5 பாசுரங்கள் மூலமாக இந்த நோன்பை பற்றி எல்லாருக்கும் எடுத்து சொன்னோம். அடுத்து 10 பாசுரங்கள் மூலமாக 10 தோழிகளையும் எழுப்பினோம். அதுக்கப்புறமா நந்தகோபருடைய திருமாளிகைக்கு வந்து அங்கே காவலாளிகள் நந்தகோபர், யசோத, பலராமன், நப்பின்னை பிராட்டி, பிறகு கண்ணன்னு எல்லாரையும் எழுப்பி வந்தது எதுக்கு தெரியுமா? உன்னை சேவிக்கிறதுக்கு தான் கண்ணா. நாங்கள் எதுக்காக உன்னை சேவிக்க வந்திருக்கோம் தெரியுமா கண்ணா? உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய். உன்னுடைய அந்த பொன்னாலான தாமரை போன்ற அந்த திருவடிகளையே போற்றி நாங்கள் பாட வந்துள்ளோம். உன்னுடைய திருவடிக்கு மங்களாசாசனம் பண்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் கண்ணா. இந்த இடத்துல ஆண்டாள் உன் பொற்றா மறையடியே அப்படிங்கிறா. அது என்ன பொன்னாலான தாமரை அப்படின்னா, பொண்ணுக்கு அப்படின்னு ஒரு சில குணங்கள் உண்டு. தங்கம் அப்படின்னா தங்கத்துக்கு வாட்டமே கிடையாது. தங்கம் ரொம்ப ஒளி பொருந்தியதாகவும் இருக்கும். அதுவே ஒரு தாமரை மலர் அப்படின்னு எடுத்துட்டா மிகவும் சுகந்தம் வீசக்கூடியதா இருக்கும். ஆனா சீக்கிரமே தாமரை பூ வாடிடும், ஆனா மிருதுவா இருக்கும். ஆனா பொற்றாமரைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்ணனுடைய திருவடி தாமரையானது வாடவே வாடாது, ஒளி பொருந்தியதாகவும் இருக்கும், சுகந்தமும் வீசும், மிருதுவாகவும் இருக்கும். அதனால பொண்ணுக்கு உரியதான லட்சணங்களும் உண்டு, தாமரைக்கு உரியதான லட்சணங்களும் உண்டு. அதனால பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். அந்த தாமரை போன்ற திருவடிகளை போற்றி பாடுவதற்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற ஆண்டாள். எதற்காக தெரியுமா உன் திருவடியை நாங்கள் போற்றி பாட வந்திருக்கோம்? பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. கண்ணா நீ நினைச்சிருந்தா
ராஜாக்களுக்கு போய் அவதாரம் பண்ணியிருக்கலாம், ரிஷிகளுக்கோ ஞானிகளுக்கோ போய் அவதாரம் பண்ணியிருக்கலாம். ஆனா இதுவோ அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம். இந்த ஆயர் குலத்துல அவதாரம் பண்ணியே கண்ணா. பெற்றம் அப்படின்னா பசுமாடுகள்னு அர்த்தம். பெற்றம் மேய்த்துண்ணும் அப்படின்னா இந்த ஆயர் குலத்து ஜனங்கள் எல்லாரும் தங்களது பசுமாடுகளை மேய விட்டுட்டு தங்களது மாடுகள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் இவா சாப்பிடுவாளாம். அதனால பெற்றம் மேய்த்து அப்புறமா பிறகு உண்ணும். அதனால பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து. அப்பேற்பட்ட அந்த ஆயர்களுடைய கருணை எப்பேற்பட்டது. ஒரு ஜீவன் பசியோடு இருக்கிறச்சே அதை பட்னி போட்டுட்டு நம்ம தனியாக சாப்பிடக்கூடாதுன்னு அந்த மாடுகளை மேய விட்டுட்டு அந்த மாடுகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடியவர்கள் இந்த ஆயர்கள். அதனால தான் கருணை கொண்ட அந்த ஆயர்களுடைய குலத்தில் கள்ளம் கபடமே இல்லாத நிர்மலமான பக்தி கொண்ட அந்த ஆயர்களுடைய குலத்தில் நீ பிறந்தியே, நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. நாங்கள் உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் கண்ணா. குற்றேவல் அப்படின்னா கைங்கரியம்னு அர்த்தம். உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதனால எங்களுக்கு நீ அந்த கைங்கரிய பாக்கியத்தை கொடுக்கணும், கொள்ளாமற் போகாது. இல்ல நீங்கள் கைங்கரியம் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லவே கூடாது. நாங்கள் பண்ணக்கூடிய கைங்கரியத்தை நீ ஏற்கணும். உனக்கு என்ன கைங்கரியம் வேணுங்கிறத நீயே எங்களிடம் கேட்டு பெற வேண்டும் கண்ணா அப்படிங்கிறா. எப்பவுமே எஜமானர்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் தான் தன்னுடைய சேவகர்கள் கிட்ட தனக்கு என்ன வேலை வேணும்னு சொல்லுவார். அதனால கண்ணா, நீ எங்களுக்கு சுவாமி, நாங்கள் உனது அடியவர்கள். அதனால உனக்கென்ன கைங்கரியம் பண்ணணும், என்ன கைங்கரியம் பண்ணா உன் மனதுக்கு ஆனந்தம் தோன்றுமோ அந்த கைங்கரியத்தை பண்றதுக்காக நாங்கள் காத்துன்னு இருக்கோம் அப்படிங்கிறா. மேலும் சொல்றா, இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா. கண்ணா, நாங்கள் வேண்டி வந்த பறை அப்படிங்கிறது இந்த கைங்கரிய பாகியம்தான். நீ நினைக்கிற மாதிரி பறைங்கிற அந்த வாத்தியத்தை வேண்டியெல்லாம் நாங்கள் வரல கண்ணா. அதனால இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்று அப்படிங்கிறா. கண்ணா, எற்றைக்கும் எல்லா காலத்திலையும் உனக்கு நாங்கள் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அது வைகுண்டமாக இருந்தாலும் சரி, பூலோகமாக இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் உனக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறது ஒண்ணுதான் எங்களுடைய ஆசை. அதனால ஏழேழு பிறவிக்கும் அப்படிங்கிறா. இந்த இடத்துல ஏழேழு பிறவின்னா நாங்கள் எல்லாரும் எடுக்கக்கூடிய ஒரு பிறவிலையும்னு ஆண்டாள் சொல்லல. பகவான் எடுக்கக்கூடிய ஒரு அவதாரத்திலையும் அவன் கூட தாயார் எப்படி கூடவே சேர்ந்து அவதாரம் பண்றாளோ அதே மாதிரி நீ எடுக்கக்கூடிய ஒரு அவதாரத்திலையும் கூடவே நாங்களும் உனக்கு கைங்கரியம் பண்ணணும். அதனால ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உன்னோட கூட உனது அடியவர்களாக இருந்து கொண்டு உனக்கே நாம் ஆட்செய்வோம், உனக்கே நாங்கள் கைங்கரியத்தை செய்வோம். உனக்கே அப்படின்னா உன் திருவுள்ளத்தின் ஆனந்தத்திற்காகவே, நீ சந்தோஷப்படணுங்கிறதுக்காகவே, உன் மகிழ்ச்சிக்காகவே நாங்கள் கைங்கரியத்தை பண்ணுவோம். மற்ற நம் காமங்கள் மாற்று. இதை தவிர எங்களுக்கு வேற ஆசையே இருக்கக்கூடாது கண்ணா. இருந்தா அந்த ஆசையை நீ மாத்திடு அப்படிங்கிற ஆண்டாள் இந்த இடத்துல. ஆனா இங்க மற்ற எம் காமங்கள்னு சொல்லல, மற்ற நம் காமங்கள் அப்படிங்கிறா. எங்களுடைய ஆசையை மாத்துன்னு சொல்லல, நம்மளுடைய ஆசைகளை மாத்திடு அப்படிங்கிறா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்ணா, உனக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறது மட்டும்தான் எங்களுக்கும் ஆசையா இருக்கணும். எங்களை உனது கைங்கரியத்துல ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் உனக்கும் ஆசையாக இருக்கணும். அதனால மற்ற நம் காமங்கள் நம்ம ரெண்டு பேருக்குமே, உனக்கும் சரி உன்னுடைய அடியவர்களான எங்களுக்கும் சரி, வேற எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. உன் கைங்கரியத்துல ஈடுபடணும்னு எங்களுக்கு ஆசை வேணும், எங்களை கைங்கரியத்துல ஈடுபடுத்தணும் அப்படின்னு உனக்கு ஆசை வேணும். ஏன் இதை ஆண்டாள் சொல்றான்னா, நரசிம்ம அவதாரத்துல பெருமாள் பிரகலாதன் இடத்துல கேட்கிறார், கண்ணா குழந்தை உனக்கு வேண்டிய வரத்தை கேட்டு பெற்றுக்கொள் அப்படிங்கிறார். அதுக்கு பிரகலாதன் சொல்றான், பெருமாளே வரத்தை கொடுத்து எனக்கு எடுத்துடாத, இது ஒரு வரம்னா வியாபாரம் ஆயிடும். பெருமாளே தன் கண் முன்பாக காட்சி கொடுக்கறச்சே வரம்னு உனத்தை கேட்டு பெற்றுக்கொண்டால் அந்த பெருமாளை விட அந்த வரம்ங்கிறது பெருசுன்னு ஆயிடுறது இல்லையா? அவனுடைய தர்சனத்தை விட அந்த வரம் வசதியானதுன்னு ஆயிடுறது. அதனால இது ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன் இல்லைங்கிறான் பிரகலாதன். பக்திங்கிறது டிரான்சாக்ஷனலா இருக்கக்கூடாது. நான் உன் மேல பக்தி பண்றேன் பெருமாளே, நீ எனக்கு பதிலா அதை இதை கொடு அப்படின்னு கேட்டா அது வியாபாரம். கண்ணா, எனக்கு அதுலலாம் இஷ்டம் இல்லை. உனக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறது ஒண்ணுதான் எங்களோட ஆசை. அதே ஆசைதான் கண்ணா உனக்கும் எங்கள் மேல இருக்கணும்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தை பூர்த்தி பண்றா. நம்ம பாரத தேசத்துல எத்தனையோ மகான்கள், எத்தனையோ பக்தர்கள், பாகவதைகள்னு அவதாரம் பண்ணியிருக்கா. ஒருத்தருடைய மொழிகள் வேறையா இருந்திருக்கலாம், சித்தாந்தங்கள் வேறையா இருந்திருக்கலாம். ஆனா அத்தனை பேருடைய அவதார நோக்கமும் ஒண்ணுதான். இந்த பூமியில இருக்கக்கூடியவா அத்தனை பேரையும் பக்தி மார்க்கத்துல இழுத்து எல்லாரையும் பகவான் திருவடியை அடைய செய்வது அப்படிங்கிறது. அதுக்கு அவாவா எடுத்துட்ட பாதைகள் வேறையா இருந்திருக்கலாம். ஆனா
அடிப்படையான விஷயம் அந்த இடத்துல என்ன அப்படின்னா பெருமாள் மேல இருக்கக்கூடிய அந்த பிரேம. நம்ம ஆண்டாள் எப்படி இந்த இடத்துல எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்று அப்படின்னு கண்ணனத்துல வேண்டிக்கிறாளோ அதே மாதிரிதான். வேற எந்த ஆசைகளுமே இல்லாம கண்ணன் ஒருவனையே தன் கணவனாக நினைத்து வாழ்ந்த ஒரு பக்தையினோட சரித்திரத்தை இன்றைய தினம் அனுபவிக்க போறோம். நம்ம ஆண்டாள் எப்படி மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனேன்னு சொன்னாலோ அதே மாதிரி சொன்ன ஒரு பக்தை தான் இவளும். அவளது சரித்திரத்தை இன்றைய தினம் அனுபவிப்போம். 16ஆம் நூற்றாண்டுல ராஜஸ்தான்ல சித்தோட் அப்படிங்கிற ஒரு பெருநிலம், அந்த சித்தோர் அப்படிங்கிற பெருநிலத்துக்கு மன்னனாக இருந்தவர் கும்பாஜி ராணா அப்படிங்கிற ஒருத்தர். அந்த கும்பாஜி ராணாவினுடைய ஆட்சி பொறுப்புல பல குறுநிலங்கள் இருந்தது. அதுல ஒன்று குடுக்கி அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த குடுக்கி அப்படிங்கிற கிராமத்துல தேஜஸ்வினியாக ஒரு குழந்தை பிறந்தாள். இந்த குழந்தை யார் அப்படின்னா, துவாபர யுகத்துல ராதா ராணிக்கு 8 சகிகள் இருந்தா. அந்த 8 சகிகள், அஷ்ட சகிகள்ல ஒருத்தி சம்பகலதா அப்படின்னு. அந்த சம்பகலதாவினுடைய புனர் அவதாரமாக பிறந்தவள் தான் இந்த குழந்தை. இவள் தான் பக்த மீரா. மீராவுக்கு அவள் பிறந்த உடனேவே அவளுடைய அம்மா அப்பா காலகதி அடைஞ்சுட்டா. அதனால அவளை வளர்த்தது அவளுடைய தாத்தாவும் பாட்டியும் தான். அவளுடைய தாத்தாவுக்கு பெயர் தூதாராவ் அப்படின்னு பெயர். இந்த தூதாராவ் ஒரு குறுநில மன்னன். தூதாராவும் அவரது மனைவியும் மீராவை ரொம்ப அன்போடையும் பொறுப்புணர்ச்சியோடையும் வளர்த்துட்டு வரா. தாத்தா பாட்டி வளர்க்குற குழந்தை அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைய பார்த்து பார்த்து வளர்க்குறா. குழந்தை பிறந்ததுலேருந்தே பார்க்க வந்த அத்தனை பேரும் பேசிக்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த குழந்தை பாறாங்கல்லா இருக்கிற மனசை கூட தன் பிரேமையை கொண்டு மாத்திடுவ போல இருக்கே, கண்கள்ல எவ்வளவு கருணை அன்பு பிறந்த குழந்தைக்கு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறா. இது சாமானிய குழந்தையே இல்லை அப்படின்னு பேசிட்டு போறா. தூதாராவும் அவரது மனைவியும் மீராவை பார்த்து பார்த்து வளர்க்குறா. தூதாராவும் அவரது மனைவியும் அவளுடைய குடும்பமே ஒரு கிருஷ்ண பக்தர்கள், அத்தனை பேருமே கிருஷ்ண பக்தர்கள். தூதாராவ் தினமும் ஸ்ரீமத் பாகவத புராணம் பாராயணம் பண்ணாம இருக்கவே மாட்டார். ஒரு நாழிகையாவது, அதாவது ஒரு 24 நிமிஷமாவது ஒரு நாளைக்கு பாகவத புராணம் கட்டாயம் பாராயணம் பண்ணிட்டு தான் அவர் எங்கேயுமே கிளம்புவார். அப்பேற்பட்ட கிருஷ்ண பக்தர்கள் அவ அத்தனை பேரும். மீராவுக்கு கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது பிறவிலேருந்தே இருக்கு. ஒரு துளசியோட ஒரு கொழுந்து எப்படி கொழுந்தா வெளியில வரச்சவே வாசனையோட வருமோ அதே மாதிரிதான் மீராவும் பிறந்ததுலேருந்தே கண்ணன் 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 இருக்கா. மேலும் அவள் வளர்ந்த அந்த சூழலும் அவளுடைய பக்தியை வேருக்கு நீர் ஊற்றி விளைப்பது போலதான் இருந்தது. குழந்தை நிறைய எதை கேட்டாலோ அதுவாகவே மாறினா. நம்ம ஆண்டாளுக்கு எப்படி பெரியாழ்வார் கிருஷ்ண பக்தியை ஊட்டி ஊட்டி வளர்த்தாரோ அதே மாதிரி தூதாராவும் அவரது மனைவியும் மீராவுக்கு கிருஷ்ண பக்தியை ஊட்டி ஊட்டி வளர்த்தா. மீராட்ட ஒரு சின்ன கிருஷ்ண விக்கிரகம் இருந்தது. அந்த கண்ணனோட தான் அவ தினமும் விளையாடுவோம்னா பிரேமையோட விளையாடுவோம். சாதாரண விளையாட்டு இல்லை. அந்த கிருஷ்ணனுக்கு அழகா அலங்காரம் பண்ணி விடுவோம், நெத்திக்கிட்டு விடுவோம், தலையில முத்து குஞ்சலங்கள் எல்லாத்தையும் சாத்தி விடுவோம், மயில் பீலி சாத்தி விடுவோம், அழகான வஸ்திரங்கள் எல்லாம் அவளே தைச்சு கண்ணனுக்கு சாத்துவோம். இப்படி அந்த கண்ணனுக்கு ஒன்னொன்னும் பார்த்து 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 பண்ணுவோம். அந்த கண்ணனை அவளுடைய நந்தவனத்துல எழுந்தருளை பண்ணி மீராவும் அவளது தோழிகளும் கண்ணனை சுத்தி சுத்தி கோலாட்டம் எல்லாம் ஆடுவாளாம். இப்படி கண்ணன் மேல கீர்த்தனங்கள் பாடுறது, கோலாட்டம் ஆடுறது அப்படின்னு ரசிச்சு 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 பக்தி பண்ணியிருக்கா கண்ணன் மேல மீரா. கிருஷ்ண பக்தர்கள் எல்லார்கிட்டயுமே கண்ணனுக்கு இருக்கக்கூடியதான அந்த உற்சாகமும் குதூகலமும் பக்தர்களிடத்துலயும் இருக்கும். கிருஷ்ண பக்தர்கள் அத்தனை பேரும் பெருமாளை ரசிச்சு ரசிச்சு கொண்டாடி கீர்த்தனங்கள் பாடி ஆட்டம் ஆடிதான் அவனை அனுபவிச்சிருக்கா. அது ஒரு அலாதியான சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல அந்த ஆனந்த அனுபவத்திலேயே இருந்தா மீரா. கண்ணனையே பாடுவோம், கண்ணனை நினைச்சே வீணை வாசிப்போம், கண்ணனை நினைச்சு ஆடுவோம், திடீர்னு மூர்ச்சையாயும் விழுந்துடுவோம். பாகவதம் படிச்சான்னா கிளி மாதிரி படிப்போம், குயில் மாதிரி கிருஷ்ணன் மேல கீர்த்தனங்கள் பாடுவோம். அதனால தூதாராவுக்கும் அவரது மனைவிக்கும் இப்படி ஒரு பக்தி கொண்ட ஒரு குழந்தை பார்க்கறதுக்கும் அதிரூப சுந்தரியா இருக்கா. பெருமாள் மேலையும் பக்தி, நல்ல குணவதியாவும் இருக்கா. இப்படி ஒரு குழந்தை நம்ம வம்சத்துல பிறந்ததுன்னு சந்தோஷப்பட்டுக்கிறா தூதாராவும் அவரது மனைவியும். மீராவுடைய கிரகம் இருக்கக்கூடிய அந்த பகுதி வழியாதான் பல சாதுக்கள் பிருந்தாவனத்துக்கு யாத்திரையா போவாளாம்.
அதனால மீரா என்ன பண்ணுவோ, தினமும் பொழுது விடிஞ்ச உடனே இவாளுடைய அந்த வீட்டின் மாடி முகப்பு, அதாவது இந்த பால்கனின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க போய் நின்னுப்பலாம். கார்த்தால போய் நின்னுண்டான்னா சாயங்காலம் பொழுது சாயற வரைக்கும் மீரா அங்கதான் கால் கெடுக்க காத்துன்னு இருப்போம். அப்போ ஒரு நாள் அவளது பாட்டி போய் கேட்குறா, ஏண்டா குழந்தை இங்கேயே நின்றுட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு மீரா சொல்றா, இல்லை பாட்டி, எல்லாரும் பிருந்தாவனத்துக்கு இந்த வழியா தானே போறா, அதனால அந்த பிருந்தாவன விஹாரியும் இந்த வழியா தானே வருவான், அதனால ஒருவேளை அவன் இன்னைக்கு என்ன பார்க்க வருவானோ அப்படின்னு அவனுக்காக காத்துன்னு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு அவ பாட்டி கேட்பா, ஏம்மா பிருந்தாவன விஹாரி நம்மளை பார்க்க வருவானா அப்படின்னு அந்த பாட்டி கேட்டா, அதுக்கு மீரா பதில் சொல்லலாம், வர்றதும் வராததும் கிருஷ்ணனுடைய இஷ்டம் பாட்டி, ஆனா அவனுக்காக காத்துன்னு இருக்கிறது தான் என்னுடைய ஸ்வபாவம், அவனுக்காக காத்துன்னு இருக்கிறதுல கூட ஆனந்தம் இருக்கு பாட்டி அப்படின்னு கார்த்தால தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் அந்த கண்ணனுக்காகவே காத்துன்னு இருந்தா மீரா. இப்படி எப்படி ஆண்டாள் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாமும் கண்ணன் இருந்தாலும் மீராவும் அப்படிதான். அவளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிருஷ்ண சிந்தனை, அவளுடைய சுவாசமே மூச்சு காத்தே கண்ணன் தான் அப்படின்னு இருந்துட்டு இருக்கா. குழந்தை மீரா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்துட்டே வந்தா. பால்ய பருவத்திலேருந்து யவ்வன பருவத்தை அடைஞ்சா. கண்ணன் மேல இருந்த அந்த பக்தியும் பிரேமையும் நாளுக்கு நாள் அவளுக்கு அதிகமாயிண்டே போறது. மீராவுக்கு அவளுடைய ஒரு நாள் அப்படின்னா கண்ணனுக்கு பூஜை பண்ணணும், அலங்காரம் பண்ணணும், நெய்வேத்தியம் பண்ணணும், கீர்த்தனம் பாடணும், அப்போதான் அவளுடைய ஒரு நாள் பூர்த்தியாகும். கிருஷ்ண பக்தி தவிர வேற எந்த சிந்தனையும் கிடையாது மீராவுக்கு. அடிக்கடி கண்களை மூடி தியானத்துல உட்காந்து போ. யாராவது வந்து என்ன மீரா பண்ற அப்படின்னு கேட்டா, இப்போதான் கண்ணன் என்ன ஆலிங்கனம் பண்ணிக்க வந்தா, எங்க காணோம் அப்படின்னு கண்ணை திறந்து கண்ணனை தேடுவலாம். இதுதான் அவளுடைய பக்தி பாவம். அப்படி இருக்க ஒரு சமயம் ஒரு சாத்துர்மாசியம், அதுக்கு பல சாதுக்கள் தூதாராவினுடைய கிரகத்தை தேடி வரா. அவர்கள் எல்லாரும் சொல்றா தூதாராவிடத்துல, இந்த சாத்துர்மாசிய விரதத்தை உங்களது கிரகத்துல அனுஷ்டிக்கலாம்னு இருக்கோம், உங்களது எண்ணம் என்ன அப்படின்னு கேட்க, தூதாராவ் சொல்றார், இத்தனை சாதுக்கள் வந்து எங்க கிரகத்துல தங்கறதுன்னா அதுக்கு நாங்கள் பாக்கியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையில அதற்கான ஏற்பாடுகள் அத்தனையும் பண்றார் தூதாராவ். அத்தனை சாதுக்களும் இவளுடைய அரண்மனையிலேயே தங்குறா அடுத்த 4 மாதங்களுக்கு. அரண்மனையில தினமும் பிரவச்சனம், பூஜை, பாராயணம்னு நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே பிருந்தாவனத்து சாதுக்கள் தான். அதனால அவ ஒரு கோபாலனை ஏழை பண்ணிட்டு வந்திருக்கா. அவளுக்கு ஒரு ஆராதன மூர்த்தி. ஆனா இந்த மொத்த கோஷ்டிக்குமே ஒரு தனி ஆராதன மூர்த்தி இருக்கார். அவர் யார் அப்படின்னா கிரிதாரி. குன்று குடையா வெடுத்தாய் குணம் போற்றின்னு ஆண்டாள் பாடுறாளே, அதே கிரிதாரி தான். என் மக்கள், என் மாடுகள், என் கோபியர்கள்னு அத்தனை பேரையும் காக்க மலைய கொடையா பிடிச்சானே அந்த கிரிதாரிய மீரா பார்த்த வண்ணம் இருக்கா. அந்த கண்ணனையே பார்க்கறா மீரா. அந்த கிரிதாரிக்கு ஆராதனம், அலங்காரம், பிரவச்சனம், கீர்த்தனம், டோலோத்சவம்னு எல்லாம் ரொம்ப பிரமாதமா நடந்துட்டு இருக்கு. தூதாராவும் சாதுக்கள் வந்திருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஏற்பாடு பண்ணியிருக்கார். மீராவுக்கு இந்த கிரிதாரியே பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்கு. அந்த கிரிதாரி மீராவை பார்த்து கண் சுமிட்டுற மாதிரியும் மீராவை வாவான்னு கூப்பிடுற மாதிரியும் உணர்ந்தாள் மீரா. இதுதான் அவளுடைய பாவம். ஒரு நாள் இரவு பொழுது டோலோத்சவம் எல்லாம் முடிஞ்சது, சயன ஆர்த்தி எல்லாம் ஆச்சு. எல்லாரும் திரைய சாத்திட்டு எல்லாரும் படுக்க போயிட்டா. அடுத்த நாள் கார்த்தால விடிஞ்ச உடனே பெருமாளுக்கு சுப்பிரபாத சேவை ஆக போறது. திரைய விளக்கினா கண்ணனை காணோம், அந்த கிரிதாரி விக்கிரகத்தையே காணோம். ஒருவேளை நேற்றைய தினம் பண்ண அர்ச்சனையோட அந்த புஷ்ப குவியலுக்கு நடுவில் எங்கேயாவது பெருமாள் இருக்காரோ, சின்ன விக்கிரகமாச்சே, நடுவில் எங்கேயாவது பெருமாள் இருக்காளோன்னு தேடுறா. ஆனா பெருமாள் அங்க இல்ல. தூதாராவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சாதுக்கள் அத்தனை பேரும் இவராத்துக்கு வந்திருக்கா, பூஜை பண்றதுக்கு இங்க தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அவளுடைய பெருமாளே காணமேன்னு வருத்தப்படுறார். காவலர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறார், பெருமாள் எங்க போனார், எங்கேயாவது தேடி கண்டுபிடிங்கோ அப்படின்னு. அவளாம் எங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிறா. அப்போதான் தூதாராவின் மனைவி அந்த பாட்டி அவர் இடத்துல சொல்றா, நம்ம பேத்தி மீரா நந்தவனத்துல ஒரு கிருஷ்ண விக்கிரகம் வச்சுட்டு விளையாடின்னு இருக்கா, ஒருவேளை அந்த விக்கிரகமானு போய் பாருங்கோ அப்படிங்கிறா. அங்க போய் பார்த்தா அது இந்த சாதுக்களுடைய கிரிதாரி விக்கிரகம் தான். அந்த விக்கிரகத்தை வச்சுட்டு மீரா அணைச்சிக்கிறா, கொஞ்சரா, அந்த விக்கிரகத்துக்கு அலங்காரம் பண்ணி விடுறா, அந்த விக்கிரகத்தோட பேசுறா. அது அவள் ஒரு விக்கிரகமாவே பார்க்கல, தன்னுடைய கண்ணனாவே பார்த்து பேசின்னு இருக்கா. இந்த சாதுக்கள் எல்லாரும் பார்க்கறா. எந்த விக்கிரகத்துக்கு இந்த சாதுக்கள் வேத மந்திரங்கள் எல்லாம் ஜபிச்சு பூஜை பண்ணாலோ அந்த விக்கிரகத்துக்கு அவ பிரேம பூஜை பண்ணிட்டு இருக்கா.
அப்போ தூதாராவ் சொல்றாரு, அம்மா குழந்தை தப்பு, இது விளையாட்டு சாமான் கிடையாதுமா, அவளுடைய பூஜை பண்ணக்கூடிய உபாசன மூர்த்தி, அந்த பெருமாள் அவள் இடத்துல திருப்பி கொடுத்துடணுமா, சாதுக்களுடையது, பெரியவாளுடைய விக்கிரகம், அது கொடுத்துடுங்கிறார். மீரா கொடுக்கல, அந்த விக்கிரகத்தை இன்னும் தன்னோட அணைச்சுக்கிறா, இறுக்கி அணைச்சுக்கிறா. அப்போ தூதாராவ் வலுக்கட்டாயமா அந்த விக்கிரகத்தை அவள் இடத்துலேருந்து வாங்குறார். அப்போ அப்படியே அங்கேயே மூர்ச்சையாகி விழுந்துட்டாள் மீரா. இதை பார்த்த அந்த சாதுக்களுக்கெல்லாம் நன்னா புரிஞ்சுது, சாமானிய குழந்தை இல்லை, இவோ பெருமாள் மேல பக்தி பண்றதுக்காகவே அவதரிச்ச ஒரு குழந்தை. அதனால தூதாராவ் இடத்துல சொல்றா, இந்த விக்கிரகம் சரியான இடத்துல தான் வந்து சேர்ந்திருக்கு, யார் இடத்துல இருக்கணுமோ அவள் இடத்துல தான் அந்த விக்கிரகம் இருக்கு, இனிமே மீராவே அந்த கிரிதாரி விக்கிரகத்தை வச்சுக்கட்டும் அப்படின்னு சாதுக்கள் அந்த விக்கிரகத்தை மீரா இடத்துல ஒப்படைச்சிட்டோம். அங்கேருந்து கிளம்பிடுறா. இந்த வந்துட்டு போன சாதுக்கள் கோஷ்டியில ரகுநாததாசர் அப்படின்னு ஒரு சாது, இவர் சித்தோர்ல இருக்கக்கூடிய அந்த கும்பாஜி ராணாவினுடைய குலகுரு இவருக்கு மீராவை நினைச்சு அவ்வளவு ஒரு சந்தோஷம். எப்பேற்பட்ட பெண் அவள், பெருமாள் மேல எவ்வளவு பக்தி, என்ன அழகா கீர்த்தனங்கள் பாடுறா, என்ன அழகா பாகவத புராணம் கதைகள் எல்லாம் சொல்றா, பெரியவர்கள் இடத்துல எவ்வளவு பக்தி அப்படின்னு அவளை நினைச்சு மாஞ்சு போறார். அப்போ இந்த ராணாவின் இடத்துல வந்து அதை சொல்றார், எப்பேற்பட்ட பெண் தெரியுமா, எவ்வளவு நல்ல குணவதி தெரியுமா அவள் அப்படின்னு மீராவை பத்தி கும்பாஜி ராணாட்ட சொல்றார். இவர் சொன்ன விதம் வேற, அதை ராணா புரிஞ்சுண்ட விதம் வேற. அவனுக்கு உடனே மீரா மேல கல்யாண ஆசை வந்துடுத்து. மீராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் ராணா. உடனே ரகுநாததாசர் இடத்துலயே சொல்றான், தூதாராவ் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராச்சு, அவர் இடத்துல போய் என் சார்புல மீராவை பெண் கேளுங்கோன்னு அனுப்பி வைக்கிறான். இந்த ரகுநாததாசர் யோசிக்கிறார், இது நல்ல விஷயம் தானே, மீராவின் பக்தியை பத்தி ரகுநாததாசருக்கு நன்னா தெரியும், அந்த பெண் ஒரு ரத்தினம் போன்ற பெண், அவளுக்கு நல்ல கணவனாக அமைஞ்சாதான் அவளுடைய பக்தி மேலும் வளரணும். அதனால அவள் பக்திக்கு ஒரு முட்டுக்கட்டை போடாத ஒருத்தனா, அவள் பக்தியை மேலும் மேலும் வளர்க்கக்கூடிய ஒருத்தனா கிடைச்சா அவளுக்கு நல்லது. அதனால இந்த ராணா அவளை நல்லபடியா பார்த்துப்பான் அப்படின்னு நம்பினார் ரகுநாததாசர். அதனால அவரும் போய் தூதாராவின் இடத்துல பெண் கேட்க, தூதாராவ் காத்துன்னு இருக்கார் மீராவுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. ஏன்னா தாத்தா பாட்டி 2 பேர் வளர்க்குறா, இவாளுக்கோ வயசாயிடுத்து, இவா காலத்துக்கு அப்புறம் அந்த பெண்ணை பார்த்துக்க போறவா யார், அவளோ அப்படி ஒரு பக்தி ரத்தனமா இருக்கா, அந்த பொக்கிஷத்தை ஒரு நல்ல கையில ஒப்படைச்சிட்டு போகணும் அப்படிங்கிறது தாத்தாவுக்கும் பாட்டிக்குமான ஒரு ஆசை. அதனால அவர் உடனே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுடுறார். இப்போ இதை போய் மீராவிடத்துல தெரிவிக்கணும். அதனால மீராவை தேடிண்டு வரார். பேத்தி என்ன சொல்ல போறாளோ அப்படின்னு அவருக்கு பயம். ஏன்னா அவருக்கு நன்னா தெரியும் இவளுடைய எண்ணம் என்னன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் கல்யாணம் பண்ணாம வச்சுக்க முடியாது இல்லையா, அதனால கல்யாணம் எல்லாம் பேசியாச்சு, நிச்சயமே ஆயிடுத்து. இப்போ மீராட்ட வந்து இந்த விஷயத்த சொல்ல போறார். ஆனா மீராவோ தன்னுடைய அந்த கிரிதாரி விக்கிரகத்தை வச்சுண்டு அவளது மேனி சிலிர்க்க கண்கள்லேருந்து ஜலம் பெருகி வர மேரோபதி சோயி அப்படின்னு பெருமாள் மேல கீர்த்தனம் பாடின்னு இருக்கா. मोरे थो गिरिधर गोपाल दूसरो न कोई, मोरे तो गिरिधर गोपाल दूसरो न कोई, जाके शिर मोर मुकुट मेरो पति सोई, प्रभो जाके शिर मोर मुकुट मेरो पति सोई, प्रभो शंख चक्र गदा पद्म घंटमाल सोई, शंख चक्र गदा पद्म घंटमाल सोई, मोरे तो गिरिधर गोपाल दूसरो न कोई, मोरे तो गिरिधर गोपाल दूसरो न कोई. இந்த பாட்டில் மீரா சொல்றா, அந்த மயில் பீலி சூடிண்டு நிற்கிறானே கண்ணன், அவன்தான் என்னுடைய பதி அப்படிங்கிறா. இதை தூரேந்து தூதாராவ் பார்க்குறார். இவள்கிட்ட வந்து எப்படி இந்த விஷயத்த சொல்றதுன்னு யோசிக்கிறார். ஆனால் வேற வழி இல்லை, சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு பக்கத்தில் வந்தார். கண்ணா குழந்தை, எப்போ பாரு இப்படி விளையாட்டுத்தனமா இருக்கியம்மா, கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்க வேண்டாமா, உனக்கு வயசாகிறதோ இல்லையோ அப்படின்னார்.
அதுக்கு மீரா கேட்குறா, நான் என்ன தாத்தா பொறுப்போடு நடந்துக்கல, கார்த்தால சீக்கிரம் எழுந்தேன், பெருமாளுக்கு பூஜை பண்ணேன், மலர்கள் எல்லாம் பறித்து மாலை தொடுத்து கண்ணனுக்கு சாத்தினேன், நைவேத்தியம் பண்ணேன், கீர்த்தனங்கள் எல்லாம் பாடினேன், பாகவத புராணம் படித்தேன், இன்னும் என்ன தாத்தா பொறுப்போட நடந்துக்கணும் அப்படின்னு கேட்க தூதாராவ் சொல்றார், இங்க பாருமா, எங்களுக்கு வயசாருது, உனக்கும் வயசாருது, நீ நல்ல துணையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது அவசியம், அதனால உனக்கு ஒரு வரன் வந்தது, அந்த வரனை நான் பேசி முடிச்சுட்டேன் அப்படின்னார். அதுக்கு மீரா பதில் சொல்றா, தாத்தா விளையாடுறியா, ஏற்கனவே கல்யாணம் ஆனவாளுக்கு யாராவது கல்யாணம் பண்ணி வைப்பாளா தாத்தா அப்படின்னா. என்னம்மா சொல்ற, உனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படின்னா. அந்த கண்ணனோட எனக்கு எப்போ கல்யாணம் ஆயிடுத்து தாத்தா, வேற யாரையாவது போய் கல்யாணம் பண்ணி வைப்பாளோ அப்படிங்கிறா. உடனே அவர் சொல்றார், அதெல்லாம் இல்லை, கண்ணன் உன் பத்தி அப்படிங்கிறதெல்லாம் இல்லைம்மா, இந்த உலக வாழ்க்கைக்கு கொஞ்சம் இறங்கி வா, உனக்கு கட்டாயம் ஒரு ஆண் துணை தேவை, அதனால உனக்கு கும்பாஜி ராணாவோட பேசி நிச்சயம் பண்ணியாச்சு, அடுத்த முகூர்த்தத்தில் உன்னுடைய விவாகம் அப்படிங்கிறார். மீரா அப்படியே மூர்ச்சையாகி அங்கேயே கீழே விழுந்துட்டா. அதுக்கப்புறம் பல நாட்கள் அவள் சாப்பிடவே இல்லை. அப்படி இருக்க ஒரு நாள் அவளுடைய கனவுல கண்ணனே வந்தான். அப்போ மீரா கண்ணன் இடத்துல கேட்கிறா, ஏன் கண்ணா, என்னை இந்த சம்சாரத்துல உழல வைக்கிறது அப்படிங்கிறது தான் உன்னுடைய சங்கல்பமா, இதுதான் நான் பண்ணணும்னு நீ முடிவு பண்ணிட்டியா அப்படிங்கிறா. அதுக்கு கண்ணன் சொல்றான், ஒரு பந்தை ஒருத்தன் விட்டு எறிஞ்சான்னா எப்படி அந்த பந்தை அவன் விட்டெறிஞ்ச வேகத்திலேயே திருப்பியும் கையில பிடிப்பானோ, அதே மாதிரி தான் உன்னை நான் இப்போ இந்த சம்சாரத்துல விட்டுருக்கேன். சுத்தமான பக்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னா அதுக்கு உன்ன மாதிரி மகத்தான ஆத்மாக்கள் பூமிக்கு வந்து அதை காட்டி தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதனால அந்த பந்தை எரிஞ்சவன் அந்த பந்தை எப்படி எரிஞ்ச வேகத்திலேயே திருப்பி பிடிப்பானோ அதே மாதிரி உன்னையும் நான் சீக்கிரமே என்னோட சேர்த்துப்பேன், அதனால இது என்னுடைய லீலைன்னு நீ இதுக்கு ஆட்பட்டு இரு அப்படின்னு கண்ணன் சொல்லிட்டான். இந்த கட்டத்துல தான் மீரா சாக்கரு ராக்கோஜி அப்படின்ற பாட்டை பாடுறா. கண்ணா, நீ எனக்கு எஜமானன், நான் உன்னுடைய ஒரு தாசி, உன்னுடைய அடிமனா, நீ என்ன சொல்றியோ அதை தான் நான் பண்ணுவேன் கண்ணா. என்னை நீ கொண்டு போய் ஒரு ஏலத்துல கூட மீரா ஒரு தரம், மீரா 2 தரம், மீரா 3 தரம்னு வித்துட்டு வந்துடலாம், நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படிங்கிறா. அந்த அளவுக்கு கண்ணன் இடத்துல மொத்தமா தன்னை ஒப்படைச்சுட்டாள் மீரா. அதனால கண்ணன் சொன்ன வார்த்தை அப்படிங்கிறதுனால கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறா. கண்ணனுக்காக, கண்ணன் தன்னுடைய லீலைக்கு ஆட்பட்டு இருக்கணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த கல்யாணம் நடக்கிறது. தூதாராவ் பல சீதனங்களை தன் பேத்திக்காக கொடுத்து அனுப்புறார். ஆனா மீராவோ அந்த சீதனம் எதுலேயும் அவளுக்கு பற்று இல்லை. தன்னுடைய கிரிதாரி விக்கிரகத்தையும் தன்னுடைய பாகவத புராண புஸ்தகத்தையும் தன் நெஞ்சோடு அணைச்சுண்டு அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு தன்னுடைய புக்காத்துக்கு போனா மீரா. அங்க போய் பார்த்தா மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களுமா இருக்கு. மீராவுக்குன்னு ஒரு தனியா பெரிய ஒரு அந்தப்புறம், அவ்வளவு பூஷணங்களை கொண்டு வந்து கொட்டியிருக்கான் ராணா. மீராவுக்குன்னு அத்தனை பணிப்பெண்கள் வேற அங்க இருக்கா, அத்தனையும் இருக்கு. ஆனா மீராவோட சித்தம் அது எதுலையுமே போகல. அவளுக்கு அவளது கிரிதாரி, அவளோட பாகவத புராணம், அவ்வளவுதான். தன்னுடைய அறைக்கு பக்கத்திலேயே ஒரு பெருமாள் சன்னதியும் கொடுத்துருக்கான் ராணா. அந்த பெருமாள் சன்னதியில இந்த கிரிதாரியை ஏழை பண்ணிண்டா. பக்கத்திலேயே அந்த பாகவத புராண புஸ்தகத்தையும் எழுந்துருள பண்ணினா. தினமும் எழுந்து இந்த பெருமாளுக்கு பூ தொடுத்து மாலை சாத்துவோம், பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவோம், பெருமாள் மேல கீர்த்தனங்கள் பாடுவோம். இப்படியே தான் அவளோட பொழுது போயிட்டு இருந்தது. ராணாவுக்கோ புது மனைவி அப்படிங்கிறதுனால தினமும் அவளை பார்க்கறதுக்காக ஆசையா வருவான். எல்லா கணவர்கள் மாதிரி தான் அவனும் ஒரு சாதாரண கணவன் ஒரு மனைவி கிட்ட எப்படி லௌகீக ஆசையோட வருவானோ அதே மாதிரி தான் ராணாவும் வருவான். ஆனா மீராவோ அவன் வந்த உடனே, வாங்கோ மகாராஜ், உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ராணா கேட்பான், என்ன மீரா, என் இடத்துல ஏதாவது சொல்லணுமா? ஆமா, இன்னைக்கு பாகவத புராணத்துல குந்தி ஸ்துதி படிச்சேன், பிரகலாத ஸ்துதி படிச்சேன், துருவஸ்துதி படிச்சேன், திரௌபதி சரணாகதி எப்படி பண்ணா தெரியுமா, கண்ணன் காளிங்கன் மேல எப்படி நர்த்தனம் ஆடினான் தெரியுமான்னு ஒன்னொன்னுத்த பத்தியும் ரசிச்சு 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 ஒரு பிரவச்சனமே பண்ணிடுவோம் மீரா ராணாவிடத்துல. ராணாவும் எந்த லௌகிக ஆசையோடு வந்திருந்தாலும் சரி அது அத்தனையும் மறந்து மீரா பேசுறது அத்தனையும் ஆனந்தமா கேட்டுட்டு இருப்பார். மற்ற மனைவிகள் இடத்துலலாம் போனா, இவர் ராஜா அப்படிங்கிறதுனால இன்னும் சில மனைவிகள் உண்டு ராணாவுக்கு. அந்த மனைவிகள் எல்லாரும் ராணாவிடத்துல எனக்கு என்ன நகை வாங்கினீங்கோ, எனக்கு என்ன புது வஸ்திரம் வாங்கினீங்கோன்னு கேட்டுட்டு இருப்பா. ஆனா மீராவோ
இவள் இடத்துக்கு ராணா வந்தாலே ராணாவுடைய மனசே சாந்தமடையும்படி பெருமாளை பத்தின சத்விஷயங்களையே சொல்லிட்டு இருப்போம். இதுதான் பக்தர்களுடைய ஒரு தனி சிறப்பு. அவளை நம்மளால சம்சாரத்துல பிடிச்சி இழுக்க முடியாது, ஆனா அவ நம்மள ரொம்ப சுலபமா பக்தியில பிடிச்சி இழுத்துடுவா. அதனால ராணாவோட மனசு மீராவை எப்ப சந்திச்சாலும் அப்படியே காத்துல மிதக்கிற மாதிரி லேசா ஆகிறத ராணா உணர்ந்துக்கிறான். அதனால அடிக்கடி இதுக்காகவே மீராவை பார்க்கறதுக்கு ராணா வருவான். அப்படி இருக்க ஒரு சமயம் ராணா மீரா இடத்துல கேட்கிறான், எல்லாரும் அது வேணும் இது வேணும்னு கேட்கிறா, உனக்கு எந்த ஆசையுமே இல்லையா, உனக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசையா இருக்கு, ஏதாவது கேளேன் அப்படின்னு. அதுக்கு மீரா சொல்றா, அடியேனுக்கு எல்லாம் இருக்கு, கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு இந்த கிருஷ்ண விக்கிரகத்தை இங்க ஏழை பண்ணிக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கேளே, இதுக்கு மேல நான் கேட்கறதுக்கு என்ன இருக்கு, எனக்கு எந்த ஆசைகளும் இல்லை அப்படிங்கிறா. ராணா சொல்றான், ஆசை இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்காக ஏதாவது கேளேன் அப்படின்னு. அதுக்கு மீரா சொல்றா, அப்படி உங்களுக்கு என் ஆசையை நிறைவேற்றியே ஆகணும்னு தோணித்துன்னா ஒரே ஒரு ஆசை தான் இருக்கு, எனக்கு அந்த பிருந்தாவனத்துக்கு போய் கண்ணனை சேவிக்கணும்னு ஆசை அப்படிங்கிறா. உடனே ராணா தன்னுடைய தம்பியான ஜெய்மல் அப்படிங்கிறவனை அழைச்சு கொஞ்ச காலத்துக்கு ராஜ்ய பொறுப்பை நீ பார்த்துக்கோ, நான் மீராவை அழைச்சிட்டு பிருந்தாவனத்துக்கு யாத்திரை கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால இப்போ ஜெய்மல் பொறுப்புல இருக்கு இவளுடைய ராஜ்யம். ராணாவுக்கு ஒரு சகோதரி உண்டு, அவளது பெயர் ஊதா. ராணாவுக்கு வேற சில மனைவிகளும் இருக்கா. இவா எல்லாரும் இப்போ ராஜ்யத்தை பார்த்துட்டு இருக்கா. ராணாவும் மீராவும் பிருந்தாவன யாத்திரா கிளம்புறா. அப்போ இந்த மாதிரி மீராமாயி யாத்ரா கிளம்புறா அப்படிங்கிற விஷயம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வருது. மீராவினுடைய கீர்த்தனங்கள் எல்லாம் நாடெங்கும் பிரபலமாயிடுத்து. அதனால பல சாதுக்கள் மீராமாயி யாத்திரை போறானா நாங்களும் கூட போவோம் அப்படின்னு இவாளோட வந்து சேர்ந்துக்கிறா. ஒரு சாதாரண யாத்திரையாக இருந்தது இப்போ சத்சங்க யாத்திரையா மாறிடுத்து. ஒரே பஜனையும் நாமாவளியும் பாடிண்டு எல்லாரும் பிருந்தாவனத்துக்கு வந்தா மீரா அவ்வளவு உற்சாகத்தோட ராணாவுக்கு பிருந்தாவனத்துல ஒரு இடத்தையும் சுத்தி காட்டுறா. இங்கதான் கண்ணன் அந்த லீல பண்ணான், இந்த லீல பண்ணான், இங்கதான் காளிங்க நர்தனம் ஆச்சுன்னு. அப்போ ராணா கேட்கிறான், ஏன் மீரா, இதுக்கு முன்னாடி பிருந்தாவனம் வந்ததே இல்லைன்னு சொன்னியே, இப்போ ஒரு இடத்தையும் இப்படி கூட்டிட்டு போய் எனக்கு சுத்தி சுத்தி காட்டுறியே, எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்க மீரா சொல்றா, எனக்கு எங்க தெரியும், எனக்கு முன்னாடி அந்த குட்டி கண்ணன் என்ன அழைச்சிட்டு போய் ஒன்னொன்னுத்தியா காட்டுறான், அவன் என்ன காட்டுறானோ அதை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படிங்கிறா மீரா. இதுதான் மீராவினுடைய பக்தி. கண்ணனே அவள் கண் முன்பாக வந்து அந்த குட்டி கோபாலன் ஒரு இடத்தையா காட்டி, இங்க பாரு மீரா, இங்கதான் நான் நர்த்தனம் ஆடினேன், இங்க பாரு மீரா, இங்கதான் நான் ராசலீல பண்ணேன்னு அத்தனையும் மீராவுக்கு காட்ட அதை அப்படியே மீரா ராணாவுக்கு காட்டினா. இப்படி இவா எல்லாரும் தங்களது பிருந்தாவன யாத்திரையை முடிச்சுன்னு சித்தோடுக்கு திரும்புறா. சித்தோடுல வேற சில விஷயங்கள் நடக்கிறது. இங்க ராணாவினுடைய ராணிகளுக்கு எல்லாம் மீரா மேல பொறாம. ராணா எப்போ பாரு மீராவோடையே இருக்கான் அப்படிங்கறத அவளால ஏத்துக்க முடியல. அதனால ராணாவின் தம்பியான ஜெயமலையும் ராணாவின் சகோதரியான ஊதாவையும் தங்களது கைக்குள்ள போட்டுண்டா இந்த ராணிகள். அதனால இப்போ இவா அத்தனை பேரும் ஒரு கோஷ்டியா சேர்ந்துனுட்டா. அங்க பிருந்தாவன யாத்திரை போனவா எல்லாரும் சத்சங்கமா சேர்த்துண்டு சத்சங்கத்துல இருக்கா. இங்க இது ஒரு துர்ஜன சங்கமே உருவாயிடுத்து சித்தோடுல. இப்போ இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் மீராவுக்கு எதிரா செயல்படணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கு. தக்க சமயத்துக்காக காத்துட்டு இருக்கா இவா எல்லாரும். இப்போ மீராவினுடைய கீர்த்தனங்கள் எல்லாம் ரொம்ப பிரபலமாயிடுத்து. ஜனங்க எல்லாரும் மீராவோட சத்சங்கம் வேணும், மீராவோட சத்சங்கம் வேணும், மீராவோட பஜனையில கலந்துக்கணும்னு எல்லாருக்கும் அவ்வளவு ஆசை. ஆனா அந்த புறத்துக்குள்ள யாரும் அனுமதிக்க முடியாது. அதனால இப்போ ராணா பார்த்தான், எல்லாருடைய ஆசையும் நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி மீராவினுடைய அந்த புறத்துக்குள்ளேயே ஒரு அழகான கோவிலை கட்டி கொடுத்தான் ராணா. அந்த கோவில்ல மீராவினுடைய கிரிதாரி விக்கிரகத்தையும் ராணா பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தான். இனிமே இங்க சத்சங்கம் நடத்தலாம் அப்படின்னு அனுமதியும் வழங்கினான். யார் யாரெல்லாம் சத்சங்கத்துக்கு வரலாம் அப்படின்னா சாதுக்கள், வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள், இவா மட்டும் சத்சங்கத்துக்கு வரலாம். அதனால தினமும் சத்சங்கம் நடக்க ஆரம்பிச்சது. தினமும் பஜனை, தினமும் பாகவத புராண பிரவச்சனம். மீரா காலில் கெஜ்ஜையை கட்டிண்டு பஜனை பண்ணிட்டு தினமும் ஆடுவோம். வர சேவார்த்திகள் எல்லாரும் பெருமாளை பாடிண்டு ஆடிண்டு கண்ணனை நினைச்சு எல்லாரும் பக்தி பரவசத்துல முழுகியிருப்பா. ஆனா இத சித்தோட் அரண்மனையில இருந்த மற்ற ராணிகளுக்கும் ராணாவினுடைய சகோதரியான ஊதாவுக்கும் பிடிக்கல. மீராவை குல நாசினின்னு பேச ஆரம்பிச்சா இவா எல்லாரும். ஏன்னா ஒரு ரஜபுத்திர பெண் இப்படி காலில் சலங்கையை கட்டிட்டு எல்லாரும் முன்னாடியும் ஆடுறதுங்கிறது அவர்களது குல வழக்கத்துக்கு மாறானது அப்படின்னு அவள்லாம் பேச ஆரம்பிக்கிறா. ஆனா மீராக்கு அது எதை பத்தியும் லட்சியம் இல்லை. ஏன்னா ராமனையும் கிருஷ்ணனையும்
சீதையையும் தப்பா பேசின உலகம் தானே இது, என்ன தப்பா பேசினா இப்போ என்ன அப்படின்னு அவள் பாட்டுகளுடைய கிருஷ்ண பக்தியிலேயே இருக்கா. இப்படி காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உருண்டோட ராணாவுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மீரா மேல வெறுப்பு அதிகமாக ஆரம்பிச்சது. காரணம், இந்த ஒட்டுமொத்த கோஷ்டியும் சேர்ந்து இப்போ மீராவை பத்தி ராணாவிடத்துல தப்பு தப்பா பேசி 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 இப்போ ராணாவுக்கு மீரா மேல வெறுப்பு. நல்லவனாக தான் இருந்தான், பக்தியில அவனும் மீராவோடையே ஆழ்ந்துதான் இருந்தான். ஆனாலும் மீராக்கு இருக்கிற அளவு பக்குவம் அவனுக்கு இல்லையே. என்ன இருந்தாலும் லௌகீகம் தானே. இவள் ஒரு பறவை மாதிரி எங்கேயோ வானத்துல பறக்கக்கூடியவள், இவள் அளவுக்குலாம் அவனால பறந்து போக முடியாது. அதனால அவனுடைய மனசு இவ்வளவுதான். அதனால இந்த சம்சாரத்துல சிக்கிண்டு அவாவா சொல்றதெல்லாம் கேட்டுண்டு மீரா மேல அவனுக்கு மெல்ல மெல்ல வெறுப்பு அதிகமாச்சு. ஆனா அவள் மேல இருந்த நம்பிக்கை அவனுக்கு குறையல. ஒரு நாள் பாத ராத்திரிக்கு ராணாவினோட தம்பியான ஜெய்மல் வந்து ராணாவுடைய அற கதவை தட்டுறான். ராணா எழுந்து வந்து, என்னடா இந்த நேரத்துக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்க ஜெய்மல் சொல்றான், அந்த மீரா மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சுட்டு இருக்கியே, அது எப்பேற்பட்ட தப்புன்னு உனக்கு புரிய வைக்கணும்னு வந்தேன். அவள் என்ன கோவில்லையே தங்குறா அப்படின்னு கேட்க ராணா சொல்றான், இப்ப என்ன பஜனை முடிய நாழியா இருக்கும், கோவில்ல தங்குறா, அதனால இப்போ உனக்கு என்ன, கோவிலும் அரண்மனை உள்ளதானே இருக்கு அப்படிங்கிறான். அதுக்கு ஜெய்மல் சொல்றான், இல்ல அங்கதான் விஷயம், அந்த கோவில்ல அவள் யாரோடையோ இருக்கா, உள்ள யாரோ ஒரு பரபுருஷன் இருக்கான் அப்படின்னு ஜெய்மல் சொல்றான். நான் ஒரு சம்பாஷணையை கேட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிறான். உடனே ராணா பெருத்த கோபத்தோட தன்னோட வாளை உருவி ஜெய்மல் கழுத்துல வச்சான். என் தம்பியா இருக்கிறதுனால உன்னை உயிரோட விடுறேன், அவளை பத்தி தப்பா பேசாத, அவளை பத்தி எனக்கு நன்னா தெரியும் அப்படின்னா. உடனே ஜெய்மலும் அங்கேருந்து போயிட்டான். ஆனா சந்தேகம் யாரை விட்டுது, இப்படி ஒரு விதைய போட்ட உடனே ராணாவோட மனசு கலங்கி போச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நேர சன்னதிக்கு போறான், கோவிலுக்கு போறான். போய் அங்க கதவு கிட்ட நின்று அவனும் அந்த சம்பாஷணையை கேட்கறான். அப்போ மீரா ஒருத்தர்கிட்ட பேசின்னு இருக்கா. உனக்கு தெரியாதா, நான் இன்னொருத்தரோட மனைவின்னு தெரியாதா, என்னுடைய வஸ்திரத்தை பிடிச்சி இப்படி இழுக்கிறியே அப்படிங்கிறா. உடனே படார்னு அந்த கதவை திறந்துட்டு உள்ள போனான் ராணா. அப்போதான் அங்க அவன் கண்ட காட்சி, மீரா அழகா ஒரு மெத்த போட்டு அந்த மெத்த மேல கண்ணனை சயனிக்க வச்சு கண்ணனுக்கு சயன ஆர்த்தி எல்லாம் முடிஞ்சு கண்ணனை தூங்க வச்சுட்டு இருக்கா. அப்போ கண்ணனுடைய கையில இவளுடைய மேலாக்கு மாட்டின்றது. அப்போ கண்ணன்ட்ட இந்த பாவத்துல மீரா பேசுறா, அதை ஒரு கீர்த்தனமாவே பாடுறா. அப்போதான் ராணா இந்த காட்சியை பார்த்துட்டு கை கூப்பி மீராவை சேவிச்சு பதில் சொல்றான், மீரா உன்னுடைய பக்தி பாவமே வேற, நீ வேற உலகத்துல இருக்கமா, நாங்கள் வேற உலகத்துல இருக்கோம். நாங்க இருக்கக்கூடிய இந்த உலகத்துல அத்தனையும் அழுக்கா இருக்கு, அதனால எங்க புத்தியும் அப்பப்போ அழுக்கா மாறிடுறது அப்படிங்கிறான். சொல்லிட்டு ராணா அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இந்த சந்தர்ப்பத்துல ராணாவுக்கு மீரா மேல இருந்த சந்தேகம் போயிடுத்து. ஆனா வேறொரு சந்தர்ப்பத்துல ரொம்ப பெரிய ஒரு விபரீதமாச்சு. அக்பருடைய அரசவையில தான்சேன் அப்படிங்கிறவர் அவருடைய ஆஸ்தான வித்வானாக இருந்தார். அப்போ அந்த தான்சேன் மீராவினுடைய பஜனை அக்பர் முன்னாடி பாடினார். அதை கேட்ட அக்பர் அந்த சாகித்யத்தில் அப்படியே மெய் மறந்து போய், இந்த சாகித்யத்தை எழுதினவா யாரோ அவளே இந்த பாட்டை பாடணும், அதை நான் கேட்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட தான்சேன் சொன்னார், சமுத்திரம் வத்தினாலும் வத்தும், சூரியனும் சந்திரனும் வடக்கையும் தெற்கையும் மாறினாலும் மாறுவா, ஆனா உங்களால இந்த பாட்டை இதை எழுதினவா பாடி கேட்க மட்டும் முடியவே முடியாது அப்படின்னார். அதுக்கு அக்பர் கேட்டார், அதென்ன அப்படி சொல்ற அப்படின்னு. உடனே தான்சேன் சொன்னார், ஆமா, உங்களுடைய பரம விரோதி அப்படின்னு நீங்கள் கருதக்கூடிய அந்த கும்பாஜி ராணாவினுடைய பட்ட மகிழ்ச்சி எழுதின பாட்டு தான் இது, அதனால அங்க போய் எங்க நம்ம இந்த பாட்டை கேட்க முடியும், அதனால அப்படி சொன்னேன் அப்படின்னார். அதுக்கு அக்பர் சொல்றார், நான் ஒரு விஷயத்துல ஆசைப்பட்டேன்னா அதை நடத்தியே தீருவேன் அப்படின்னு. தான்சேன் சொல்றார், வேணா ஒண்ணு பண்ணலாம், அந்த கோவிலுக்குள்ள பரபுருஷர்களுக்கு அனுமதி இல்லை, ஆனா சாதுக்களை அனுமதிக்கிறா, அதனால நம்ம சாது வேஷம் வேணா போட்டுன்னு அந்த கோவிலுக்குள்ள போய் பஜனையை கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு தான்சேன் சொல்ல 2 பேரும் உடனே கிளம்பி சித்தோடுக்கு பக்கத்துல ஒரு காட்டு பிரதேசத்துல குதிரையை நிறுத்திட்டு அங்கேயே தங்களது ஆடைகளை மாத்திண்டு சாதுக்கள் மாதிரி அரண்மனைக்கு வந்தா. பஜனையை நன்னா கேட்டா, அற்புதமா இருந்தது மீராவினுடைய பஜனை. அதனால அக்பரும் தான்சேனும் பஜனை முடிஞ்சதுக்கு அப்புறமா மீராவை போய் சந்திச்சா. மீரா கொஞ்சம் சங்கோஜப்படுறா, யார் இந்த சாதுக்கள் அப்படின்னு. இவா சொல்றா, ரொம்ப அற்புதமா இருந்தது உங்களுடைய பஜனை, அதனால உங்களுக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கணும்னு ஆசை அப்படின்னு ஒரு ரத்ன ஹாரத்தை எடுத்து நீட்டினார் அக்பர். மீரா அதை மரியாதையோட மறுத்துட்டா. சாதுக்கள்னு சொன்னேன், உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு நன்றி, ஆனா இந்த மாதிரி சன்மானங்களை எல்லாம் அடியேன் வாங்கிக்கிறது இல்லை அப்படிங்கிறா. உடனே அக்பர் சொல்றார், நாங்க 2 பேரும் பிருந்தாவனத்திலேருந்து வந்திருக்கோம். உடனே மீரா குழந்தை மாதிரி மாறிட்டா. கள்ளங்கபடியே இல்லாத ஒரு மனசு அவளுக்கு.
பிருந்தாவனம்னு சொன்ன உடனே அவளுடைய முகம் மலர்ந்துருத்து. பிருந்தாவனத்திலேருந்து வரேளா அப்படின்னு கேட்க அக்பர் சொல்ற, ராமா, கண்ணனே இந்த ரத்னஹாரத்தை உங்களிடத்துல கொடுக்க சொல்லி அமிச்சான் அப்படின்னு சொல்லி அந்த ரத்னஹாரத்தை இப்போ மீரா வாங்கிக்கிறா. கண்ணன் கொடுத்தான் அப்படின்னு சொன்னதுனால அதை மீரா வாங்கிக்கிறா. நீங்க யார், உங்களுக்கு எப்போ கண்ணன் காட்சி கொடுத்தான், இந்த மாதிரி கேள்வி எல்லாம் அவளுக்கு கேட்க தெரியல. அந்த அளவுக்கு குழந்தை மனசு. கண்ணன்னு பேர் எடுத்த உடனே கண்ணன் கொடுத்த மாலையான்னு வாங்கிக்கிறா. வாங்கி அவள் சாத்திக்கல, தன்னுடைய கிரிதாரிக்கு அந்த ரத்ன மாலையை அணிவித்தாள் மீரா. இப்போ அக்பரும் தான்சேனும் அங்கேருந்து கிளம்பி வெளியில வரா. தங்களது குதிரை கிட்ட வந்தா, திருப்பியும் தங்களது ஆடைகளை மாத்திண்டா, குதிரை ஏறி கிளம்பி போயிட்டா. ஆனா இது அத்தனையும் ஒருத்தன் பார்த்துருக்கான். அவன் தான் ஜெய்மல். நேர இப்போ ஜெய்மல் போய் ராணாவுடைய கதவை தட்டி, அன்னைக்கு ஒரு நாள் நான் சொன்னேன் அவ தப்பு பண்றான்னு, அன்னைக்கு நீங்க நம்பல, இன்னைக்கு கையும் களவுமா அவ மாட்டிருக்கா அப்படின்னு சொல்லவே ராணா சொல்றான், அன்னைக்கே ஒன்று நான் கொல்லாம விட்டேன் என்னோட தம்பிங்கிறதுனால, திருப்பியும் இன்னைக்கு மீராவை பத்தி வந்து என் இடத்துல தப்பா பேசாத, அவளை பத்தி எனக்கு தெரியும், அவள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றான் ராணா. ஆனா ஜெய்மல் சொல்றான், நான் சொல்றத நம்பலல்ல, போய் கிருஷ்ணர் கோவில்ல பாருங்கோ, உங்களுக்கே தெரிஞ்சிடும். கிரிதாரிக்கு ரத்ன மாலை சாத்திருக்கா மீரா. அந்த ரத்ன மாலையை கொடுத்துட்டு போனது யார் தெரியுமா? உங்களது பரம விரோதியான அக்பர். அக்பர் இங்க வந்துட்டு போயிருக்கான், அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு ஜெய்மல் கேட்க, ராணாவுக்கு இப்போ சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. ஜெய்மல் சொல்றான், எப்போ நீங்க என்ன நம்பலையோ நான் உங்களோட இனிமே இருக்க போறது இல்ல, ஆனா இந்த விஷயம் மட்டும் உண்மை, வந்துட்டு போனது அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்மல் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ நேர ராணா கோவமா கோவிலுக்கு வந்து மீராவிடத்துல கேட்கிறார், ரத்ன மாலை எங்க அப்படின்னு. மீரா உடனே, அதோ கண்ணனுக்கு சாத்திருக்கே பாருங்கோ அப்படின்னு காட்டுறா. அந்த ரத்தின மாலையை திருப்பி பார்த்தா அதுல அக்பருடைய முத்திரை இருக்கு. இதை பார்த்த ராணாவுக்கு ரொம்பவும் கோபம். ஏற்கனவே ஜெய்மல் வேற ராணாவை குழப்பிட்டு போயிருக்கான். அதனால இப்போ மீராவை பார்த்து ராணா கேட்கிறான், எத்தனை நாளா உனக்கு அக்பரோட தொடர்பு அப்படின்னா. மீராவுக்கு இதை சகிச்சுக்கவே முடியல, உடஞ்சே போயிட்டா. மகா பதிவிரத்தையாக வாழ்க்கை நடத்தின்னு இருக்கா மீரா. என்னதான் கிருஷ்ண பக்தையாவே இருந்தாலும் தன் பதியினுடைய வாக்க ஒரு நாள் கூட மீரா மீறினதில்லை. அவள் மேல இப்படி ஒரு பழியா அப்படின்னு அவளால தாங்கிக்க முடியல. கண்ணன்ட்ட கதறா, ஏன் கிருஷ்ணா, இதெல்லாம் நான் கேட்கணும்னு தான் என்னை கல்யாணம் பண்ணி உன்னை விட்டு பிரிச்சு என்ன அனுப்பிச்சு வச்சிருக்கியா அப்படின்னு நொந்துக்கிறா. இப்போ ராணா எந்த ஒரு விசாரணையுமே பண்ணாம மீராவை சிறையில் அடைக்க சொல்லிட்டான். மேலும் அவளுக்கு பலவாறு சித்திரவதைகள், எப்படி பிரகலாதனை ஹிரண்யகசிபு சித்திரவதை பண்ணானோ அதே மாதிரி மீராவுக்கு விஷத்தை கொடுக்க சொன்னான், பாலில் கலந்து. இது பெருமாளுடைய பிரசாதம்னு சொல்லி கொடுங்கோ, சாப்பிட்டுடுவா அப்படின்னு. மீரா அந்த பாலை சாப்பிட்டா. ஆனால் அவளுக்கு ஒன்றுமே ஆலை. அந்த விஷம் அத்தனையும் ஏற்கனவே நீலமேக சியாமளனாக இருக்கக்கூடிய அவளது கிரிதாரி தேகத்துக்கு ஏறிடுத்து. இன்னும் நீலம் பாஞ்சு காட்சியளித்தான் கிரிதாரி. அடுத்து ஒரு மரப்பெட்டிக்குள்ள ஒரு பாம்பை வச்சு இதுல சாலக்கிராம மூர்த்தி இருக்காருன்னு சொல்லி மீராவின் இடத்துல கொடுக்க வச்சான் ராணா. அப்போ மீரா ஆசையோட தரப்போ, அப்போ அவள் கையில அந்த பாம்பு கொத்திடும், மீரா போயிடுவோ அப்படிங்கிறது அவனுடைய திட்டம். மீரா ஆசையா அந்த சாலக்கிராம பெட்டிய கண்ணனை நினைச்சுட்டே திறந்தா. உள்ள நிஜமாவே ஒரு சாலக்கிராமம் தான் இருந்தது, பாம்பு மறைஞ்சு போயிடுத்து. இப்படி ஒரு ஒரு விஷயத்திலேருந்தும் கண்ணன் அவளை காப்பாத்திண்டே வந்தான். இப்போ ராணா பார்த்தான், ஜனங்களும் ஓயாம ராணாவிடத்துல வந்து மீரா மாயை எப்போ விடுவிக்க போறீங்கோ, அவ மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு கோரிக்கை வச்சுட்டே இருக்கா. இப்ப ராணா பார்த்தான், இதெல்லாம் தாங்க முடியல, சரி அவளை இல்லாமலே பண்ணிடுவோம் அப்படின்னு காட்டுல கொண்டு எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுங்கோ அப்படின்னா. அந்த காட்டுக்கு போய் கூட அவளுக்கு அங்க அந்த வழியா வந்த சாதுக்கள்னால ஒரு சத்சங்கம் ஏற்பட்டு அங்கேயும் பஜனை தான். இப்போ ராணா பார்த்தான், சரி திருப்பி அரண்மனைக்கே கூட்டிட்டு வருவோம், நல்ல புத்தி சொல்லி பார்ப்போம், அவளோட மனசை கிருஷ்ண பக்தியிலேருந்து மாத்தி லௌகீக விஷயங்கள்ல செலுத்த வைப்போம் அப்படின்னு பலவாறு முயற்சி எடுத்தான். பாட்டு கச்சேரிகளுக்கு அழைச்சின்னு போனான், நடன கச்சேரிகளுக்கு அழைச்சின்னு போனான். அங்க போனாலும் எல்லாரும் மீராமாயி வந்திருக்காளேன்னு, பாட்டும் கிருஷ்ணன் பாட்டு தான், நடனமும் கிருஷ்ணன் பத்திய நடனங்கள் தான். அதனால மீராவினுடைய கிருஷ்ண பக்திய ராணாவால மறக்கடிக்கவே முடியல. இப்படி இருக்க ஒரு சமயம் விஜயதசமி தர்பார். அந்த தர்பாருக்கு கட்டாயம் ராஜா ராணியோட வந்துதான் அமரணும். அதனால ராணா சொல்லியிருக்கான், விஜயதசமி தர்பாருக்கு நீ தயாராகி வரணும் அப்படின்னு. மீரா பத்தியோடைய கட்டளையை என்னைக்குமே மீறினது கிடையாது, அதனால அவளும் தயாராயின்னு இருக்கா. அந்த தர்பாருக்கு தயாராகிறச்சே கூட அவள் மனசுல ராசலீலைக்கு தயாராகிற மாதிரியான ஒரு பாவம் தான் ஏற்பட்டதே தவிர அரசவைக்கு போறோங்கிற எண்ணமே இல்லை மீராவுக்கு. அப்போ தயாராயின்னு இருக்கா. திடீர்னு அவள் காதுகள்ல குழலோசை கேட்கறது.
அந்த குழலோசை கேட்ட உடனே அவளோட மனசு அவள் இடத்துல இல்லை. கண்ணன் ஞாபகம்தான். அந்த கோவிலுக்கு ரொம்ப நாளா போகக்கூடாதுன்னு ராணா சொல்லி மீரா போகாமலே இருக்கா. குழலோசை கேட்ட உடனே அந்த குழலோசை எங்கேருந்து வருதுன்னு தேடிண்டே போறா. பார்த்தா கோவில்லேருந்து வருது. அந்த கோவிலுக்கு ஓடி போனா பழையபடி காலில் சலங்கை எடுத்து கட்டிண்டா. சாதுக்கள் அத்தனை பேரும் கோவில் வாசல்ல காத்துன்னு இருக்கா. மீரா வந்த உடனே அத்தனை பேரும் சேர்ந்து பஜனை பண்ணா. மீரா காலில் சலங்கையை கட்டிண்டு ஆடிண்டு பாடிண்டு கண்ணனை அனுபவிச்சுட்டு இருக்கா. இப்போ ராணாவுக்கு அவ்வளவு கோபம். தர்பாருக்கு வான்னு சொல்லி கூட என் கட்டளை அவ ஏற்கலையே அப்படின்னு ஏற்கனவே கோவத்துல இருக்கான். இன்னும் போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்த கிருஷ்ணன் கோவிலுக்கு போயிருக்காளேங்கிறது இன்னும் கோவத்தை ஏற்படுத்திட்டு, அதனால பண்ணவே கூடாத காரியத்தை பண்ணான். பீரங்கிகள் எல்லாத்தையும் கோவிலை சுத்தி அணிவகுக்க வச்சு கோவிலையே தகர்க்க சொன்னான் ராணா. அங்க இருந்த பக்தர்கள் எல்லாரும் ஓடிட்டா. ஆனா மீராவோ போய் தன்னுடைய கிரிதாரியோடைய அந்த விக்கிரகத்தை இறுக்கி கட்டினுட்டா. நாலா பக்கத்துலேருந்தும் பீரங்கியால சுடுறா. மொத்த கோவிலையும் தரமட்டமா ஆக்கிட்டான் ராணா. நினைச்சுட்டான் அவ்வளவுதான், இதோட மீரா போயிட்டா அப்படின்னு நினைச்சுட்டு அவன் கிளம்பி போயிடுறான். இப்போ மீராவுக்கு தோணினது ஒரே ஒரு விஷயம். இத்தனை நாள் பதிவிரதா தர்மம் அப்படின்னு அந்த தர்மத்தை மீறாம இருந்தா. இப்போ ராணாவே அவள் போயிடணும்னு நினைச்சுட்டானோ, இப்போ தன்னுடைய பத்திக்கு தான் தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சுடுத்து. இந்த வாழ்க்கையிலேருந்து தனக்கு விமோச்சனம் அப்படின்னு நினைச்சுண்டா. அதனால தன்னுடைய கிரிதாரிய தன்னுடைய புடவையிலேயே சேர்த்து கட்டிண்டா. நடந்து 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 யமுனா தீரத்தை வந்து அடைந்தாள் மீரா. அந்த இடத்துக்கு வந்தவோ கிருஷ்ண பிரேமையின் காரணமாக கண்ணனை பாடி பாடி அப்படியே மூர்ச்சை ஆயிடுறா. அந்த யமுனை ஜலத்துல விழறா. யமுனை அவளை அப்படியே தாங்கி 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 பிருந்தாவனத்துக்கே கொண்டு வந்து சேர்த்துடுறா. அந்த பிருந்தாவனத்துல சில சாதுக்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல இப்படி ஏதோ ஒரு உடம்பு வந்து இப்படி கரை ஒதுங்கிறது. இது யார் அப்படின்னு பார்த்தா தெரியல, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அந்த பெண்ணினுடைய வஸ்திரத்துல பார்த்தா ஒரு விக்கிரகம் இருக்கு. அந்த விக்கிரகத்தை என்ன விக்கிரகம்னு பார்க்கலாம்னு எடுத்து பார்த்தா கிரிதாரியினுடைய விக்கிரகம். இந்த சாதுக்களுக்கு அப்பதான் புரிஞ்சுது. முன்னாடி சாதுர்மாசிய விரதத்துக்காக தூதாராவினுடைய கிரகத்துக்கு போயிருந்தாலே சாதுக்கள், அப்போ அவர்களுடைய அந்த கிரிதாரி விக்கிரகத்தை கொடுக்க மாட்டேன்னு அள்ளி அணைச்சுண்டாலே அந்த சின்ன பொண், அவதானா இவோ அப்படின்னு உணர்ந்தா இந்த சாதுக்கள். இவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு அவளை ஜலத்திலேருந்து மீட்டெடுத்து அவளுடைய மயக்கத்தை தெளிய வச்சா. மேலும் மீராவை தங்களோடையே தங்கிக்கலாம்னு அவ சொல்ல, அவளும் இப்போ எல்லா உறவுகளையும் அறுத்தெறிந்தவளாக சாதுக்களோடையே பஜனை பெருமாள் சேவைன்னு இருந்துட்டு இருக்கா. அப்படி இருக்க ஒரு சமயம் துவாரகாலேருந்து சில சாதுக்கள் பிருந்தாவனத்துக்கு வந்தா. அவ மீராவை பார்த்து மீராவிடத்திலே கேட்கிறா, இங்க மீரா மாயின்னு யாரோ இருக்காளாமே, அவ எங்க இருக்கா? அதுக்கு மீரா சொல்றா, அடியேன்தான் அந்த மீரா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க அந்த சாதுக்கள் சொல்றா, நாங்கள் எல்லாரும் துவாரகாலேருந்து வரோம், பேட் துவாரகா, சமுத்திரத்துக்கு நடுவுல இருக்கே அந்த துவாரகையிலேருந்து வரும். அங்க வெகு காலமா கண்ணனுடைய சன்னதி பூட்டியே இருக்கு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் திறக்க முடியல. அதனால மீரா அப்படிங்கிற ஒரு பக்த என்னைக்கு வந்து அந்த கண்ணன் சன்னதியில கீர்த்தனம் பாடுறாளோ அன்னைக்குதான் அந்த சன்னதி திறக்கும்னு எங்களது பெரியவர்கள் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கா. அதனால அந்த மீராபாய தேடின்னு நாங்கள் இங்க வந்திருக்கோம். அந்த மீராமாயி எங்க இருக்கா அப்படின்னு மீராட்டே கேட்கிறா. அப்போ மீரா சொன்னா, அடியேனுடைய பெயர் தான் மீரா, ஆனா அடியேனுக்கு அந்த அளவு பிரபாவம் எல்லாம் இருக்கான்னு தெரியாது. கண்ணனுடைய சங்கல்பம் அதுவானால் கண்ணன் முன்னாடி வந்து பாடுறதுக்கு அடியேன் காத்துன்னு இருக்கேன் அப்படின்னு இவாளோட கிளம்பி போறா மீரா. துவாரக சன்னதியை வந்து அடைஞ்சா. அங்க மனமுருகி கீர்த்தனங்கள் பாடத் தொடங்கினாள் மீரா. சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் மீரா கூடவே சேர்ந்துட்டு மீரா கே பிரபு கிரிதர நாகரு, மீரா கே பிரபு கிரிதர நாகரு, கிரிதர 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 கிரிதரன்னு விண்ணப்பிழக்கிற அளவுக்கு அங்க கிரிதர கோஷம். இந்த கோஷத்தை கேட்டுன்னு அந்த கண்ணனால பேசாம இருக்க முடியல. அந்த அழகான துவாரகாதீசனுடைய கதவுகள் ஜல்லுன்னு அப்படி திறக்க, உள்ள பட்டு பீதாம்பரதாரியா, காதுகள்ல மகர குண்டலம், கழுத்துல வனமாலை, கௌஸ்துபமாலை, அழகான அந்த மந்தஹாச சிரிப்பு, சிரசுல கிரீட்டம், அதுக்கும் மேல அழகான மயில் பீலி, கைகள்ல கைவளை, இடுப்புல ஒட்டியானம், கால்கள்ல சலங்கை, கருணையே பொழிகின்ற அவனது தாமரை மலர் போன்ற அந்த கண்கள்னு காட்சி கொடுத்தான் துவாரகாதீசன். கண்கள்லேருந்து மீராவுக்கு தாரத்தாரையா தண்ணி கொட்டுறது. எந்த கண்ணனை விட்டு இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தாலோ அந்த கண்ணனை சேர போறோங்கிற ஆனந்தம் அவளுக்கு. அவளை பார்த்து கண்ணன் தன்னுடைய இரு கரங்களையும் நீட்டி, போரும் மீரா, என்னிடத்துல வா அப்படின்னு கூப்பிட்டானாம். ஓடி போய் அந்த கண்ணனுடைய திருவடியில விழுந்தா. அந்த கண்ணனோட
இரண்டரை கலந்துட்டாள் மீரா. அவளுடைய புக்காத்துக்கு போயிட்டா, அவளுடைய ஆத்துக்காரோட போய் சேர்ந்துட்டா மீரா. எந்த கண்ணனை தன்னுடைய கணவன் இத்தனை வருஷமா வரிச்சுட்டு இருந்தாளோ அந்த கண்ணனையே போய் சேர்ந்தா மீரா. ஆண்டாள் இந்த பாசுரத்துல சொல்ற மாதிரி, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று அப்படின்னு வாழ்ந்தவள் தான் மீரா. அந்த கண்ணன் நமக்கும் மீராவுக்கு கொடுத்த சத்சங்கம் மாதிரி மேல் மேலும் சத்சங்கத்தை கொடுக்கட்டும். அவன் திருவடி மேல நமக்கு மாறாத பக்தியை அந்த கண்ணனே நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு இன்றைய தினம் பாசுரத்தை பூர்த்தி பண்ணுவோம். நாளைய தினம் நாளை பாசுரத்தை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா.